ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரொம்ப சுவையான சேமியா பால் பாயாசம், அது கூட நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேமியா பால் பாயாசம் பண்ணுறதுக்கு மில்க் மெய்ட் எதுவும் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக நல்லா க்ரீமியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பருப்பு வடைக்கும் நம்ம சரியான அளவில் பொருட்கள் சேர்த்து கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைச்சி செய்கிற போது நம்ம ஹோட்டல்லையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான பருப்பு வடை நமக்கு கிடைக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த சேமியா பால் பாயாசமும் அது கூட நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான பருப்பு வடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வடையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இது இப்போ ஒரு சல்லடையில் கொட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பை 2லேருந்து 2.5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் வடை வந்து மேலே நமக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம வடைக்கு வேணுங்கிற மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 4 பல் பூண்டு, காரத்துக்கு 3லேருந்து 4 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 3 அளவுக்கு சேர்க்குறேன். காரம் குறைவான பச்சை மிளகாயாக இருந்துச்சுன்னா 4லேருந்து 5 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது கூட நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த வடை வந்து நம்ம கடலைப்பருப்புலேயும் செய்யலாம், இல்லைன்னா வடைப்பருப்புன்னு சொல்கிற பட்டாணி பருப்பு சேர்த்தும் செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வேளை கடலைப்பருப்பு சேர்க்காம பட்டாணி பருப்பு சேர்க்கிறதா இருந்தால் 3 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், பருப்பு நல்லா திக்காகவும் அங்கங்கே பருப்பு கொஞ்சம் ஒன்றும் பாதியும் இருக்குது. அந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். அப்போ தான் வடைக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ நான் கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சேன். நிறையா இருந்துச்சுன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வடைக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உருண்டை பிடிச்சேன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை உள்ளங்கையில் வச்சு தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அவ்வளோதான், இது இப்போ எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடைகளை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வடை உள்ளே சேர்த்ததும் மாவு உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும். ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ வடை ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதும் வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நமக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ வடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வடைகளையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேமியா பால் பாயசம் பண்ணுறதுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இது கூட ஒரு 15 போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ பாயசத்துக்கு நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும் அளவாக சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பை லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்க, இப்போ முந்திரிய திராட்சையும் நல்லா வறுப்பட்டு திராட்சை பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நெய்யிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். சேமியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே டக்குன்னு வறுப்பட்டுரும். ஸோ நான் ஏற்கனவே வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்ம பாயசம் பண்ணுறம்போது இது லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு பாயசம் செஞ்சோம் அப்படின்னா பாயசத்துக்கு நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ சேமியா வறுப்பட்டு நல்லா பொன்னிறமாயிடுச்சு, நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க, பாயசத்துக்கு நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ பால் பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டாம், மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சேமியா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இடையில இது மாதிரி ஓரங்களில் தங்குற ஆடையை எடுத்து எடுத்து விட்டு கலந்து விடுங்க, அப்போ தான் பாயசம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாயசம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. சேமியா வெந்துருச்சான பார்க்கறதுக்காக ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக உடையணும். இது மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு 200 கிராம் அளவு இருக்குது. சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தாங்க சர்க்கரை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சேமியா வந்து சரிவர வேகாது. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாயாசம் நல்லா இலகி வந்துடும். ஒருவேளை ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாயாசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சேமியா பால் பாயாசம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான சேமியா பால் பாயாசமும் அது கூட நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான பருப்பு வடையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் சேமியா பாயாசமும் அது கூட பருப்பு வடையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.